ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கிங். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா நான் வந்துட்டு இன்னைக்கு சும்மா இருக்கல, நான் வந்துட்டு கண்டிப்பா ஒரு படத்துக்கு போயிட்டேன். கண்டிப்பா ஒரு படத்துக்கு போனேன். வந்துட்டு செம்மையா மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் எமோஷனல் ஒரு படம். ஸோ சூப்பரா இருக்கு. அந்த படத்துக்கு நான் ரிவ்யூ பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சூப்பரா சொல்லிட்டு நான் போயிருக்க அந்த படத்தை பார்க்கணும். லைக் தமிழ்ல பார்த்துட்டேன் ஜே பேபி ரிவ்யூ. ஸோ நான் படத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. எதிர்பார்க்கவே இல்லையே. சூப்பரா ஏதோ பட்டு டிங்கரையும் பார்த்து ரிவ்யூ பண்றேன். மறக்காம பார்த்துட்டு போங்க. ஓகேயா? புது வரவா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கப்பா. பழைய வரவா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் என்னை என்கரேஜ் பண்றதுக்கு லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டெய்லி வரணும்னா கண்டிப்பா நோட்டிஸ் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் உங்க கடமை. நான் சொல்லாமே நீங்க பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு உங்களை எங்கேயோ என்டர்டைன்மெண்ட் பண்றதுல தப்பு பண்றேன். ஸோ அதனால எங்க உங்களுக்கு என்ன குறை இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தப்பு வராம நான் கண்டிப்பா வீடியோஸ் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் டெய்லி இல்ல ஒரு 1 or 2 days வந்துட்டு லைவ் இருக்கும். ஒரு நாள் விட்டு இல்ல டெய்லி இல்ல ஒரு நாள் விட்டு இல்ல 3 நாள் விட்டு. ஸோ அப்படி லைவ் இருக்கும். ஸோ லைவ் வந்துட்டு நீங்க ஒரு நைட் 9 மணிக்கு வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. லைவ் நான் வரலைன்னா வரமாட்டேன். என்னடி சொல்ற? நான் வரலைன்னா வரமாட்டேன். லைவ் வந்திருந்தேன்னா உள்ள வந்து சேட்ல பேசுங்க. நான் சும்மா பேச மாட்டேன், நீங்களும் பேசுவீங்க, நானும் பேசுவீங்க. நீ என்ன சொல்ற? நான் சும்மா பேச மாட்டேன், நீங்களும் பேசுவீங்க, நானும் பேசுவீங்க. ஸோ சேர்ந்து பேசலாம். அண்ட் லைவ் இருக்கு. ஸோ மறக்காம வந்துட்டு நம்ம செக் பண்ணி பாருங்க. நம்ம 795 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். ஸோ 800 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே? என்னடி சொல்ற? 800 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே? அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜே பேபி படம் வந்து நான் பார்த்தப்போ வந்துட்டு என்னடா இது, லொலுசபா மாறன், அட்டகத்தி தினேஷ், ஊர்வசி எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்து வந்து அவ்வளோ எமோஷனல் பேக் இருக்கு. என்ன அப்படி எமோஷனல் பேக் சொல்லு அப்படின்னா வந்துட்டு அது சொன்னா ஸ்பாயில் ஆயிடுமே. ஸோ மேலோட்டமா சொல்றேன் அப்படின்னா வந்து இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம மாறனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்றதுக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்க. அப்போ நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. ஓடி போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அங்க நிறைய கலவரங்கள் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தா அவரோட தம்பி தினேஷ் இருக்காருல, அட்டகத்தி தினேஷ். ஸோ அவர் வந்துட்டு அங்க அந்த பொண்ணோட ஓடி போன பொண்ணோட தங்கச்சி வந்துட்டு கல்யாணம் பண்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால இந்த குடும்பம் பிரிஞ்சிருது. ஏன்னா இந்த அசிங்கப்படுத்தின பொண்ணோட தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, நீ எப்படி என் கூட இருக்கலாம்? நீ என் கூட பேசக்கூடாது. அவன்கிட்ட பேசினா நான் சட்டம் செத்துருவேன். ஸோ நீ யார்ட்டையும் பேசக்கூடாது, நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தனியா விட்டுறாங்க. தனியா விடும்போது நம்ம ஊர்வசி மேம் வந்துட்டு அவங்க அம்மா ஸோ தனியா அப்படியே அழுது புலம்பி ஒரு மாதிரி அப்படியே வந்து சேட்னஸா இருக்கும்போது அப்படி வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ அது என்ன ஆயிடுறாங்க, என்ன பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறத இதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க படத்தை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுதான் அந்த படத்தோட பேசிக். ஓகே? ஸோ இந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு சொல்ல போறது என்னன்னா எமோஷனல் சைடு சொல்ல போறேன். ஸோ ஒரு அம்மா நம்மளை வந்துட்டு எவ்வளோ கேர் டேக் பண்ணி பார்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் ஆஃப் எல்லாமே காமிக்கிறாங்க. ஒரு 5 குழந்தைங்க இவங்க ஊர்வசி மேமுக்கு வந்து படத்துல வந்து 5 குழந்தைங்க, பேபி, அவங்க பேரு பேபி. ஸோ அந்த பேபி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 5 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அந்த 5 குழந்தைங்க இருந்ததுக்கு அப்புறமும் தன்னோட சொந்த வீட்டை காப்பாற்ற முடியாம அந்த வீட்டை இழக்கிற நிலைமை வந்து அந்த இடத்துல நடக்கிறதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். எனக்கு அது வந்துட்டு எப்படின்னா எனக்கு அது எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, உங்களோட அம்மா வந்துட்டு லைக் நீங்க மிடில் கிளாஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நான் சொல்றேன், ஒரு கடன். ஸோ அந்த கடனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கட்ட முடியல. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கடன் கேட்க போறாங்க. அப்போ வந்துட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க போல, நான் கிட்ட நிக்கிறேன், எங்க அம்மா அழுதாங்க, என்னால நிறைய பிரச்சனை அழுதுருக்காங்க, பட் ஒரு கடத்தினால அழுதாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது இன்னைக்கும் ஒரு மனசுல உறுத்தலா இருக்கு. அந்த படத்துலயும் வந்துட்டு அதே மாதிரிதான் அந்த வீட்டை இழக்க போகும்போது வந்துட்டு இல்ல இன்னும் கொஞ்ச நாள் டைம் தாங்க, நான் கண்டிப்பா அடைச்சிடுறேன்னு சொல்லி பார்க்கும்போது கூட வந்துட்டு எங்க புருஷன் வந்துட்டு ஒவ்வொரு வேர்வையா சிந்தி சின்ன சின்னதா கட்டி ஒரு பெரிய வீடு கட்டி வச்சிருக்காரு. ஸோ அதை நீங்க எடுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்காம இல்ல கொடுத்துருங்க அவ்வளவுதான்
அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை எழுதி வாங்கிடுறாங்க. ஸோ அந்த எழுதி வாங்குற சீன் வந்துட்டு அவங்க அழுது அழுது அதை கொடுக்கும்போது அந்த ஊர்வசி மேமோட ஆக்டிங் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு என்னோட அம்மா வந்துட்டு ஞாபகப்படுத்துச்சு அந்த ஒரு படம் வந்துட்டு. அந்த மெமரி இருக்கு, பட் ஆனா வந்துட்டு இன்னும் அது கொஞ்சம் அழுத்தமா எனக்கு வந்துட்டு அதை ஞாபகப்படுத்துனது இந்த படம் தான். கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பாருங்க. யாரா வேணா இருங்க, நீங்க ரிச், நீங்க பூர், நீங்க வந்துட்டு மிடில் கிளாஸ், ஸோ யாரா இருந்தா இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கனெக்ட் கிடைக்கும். அப்படியே கட் பண்ணா வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஊரசி மேம காணும். ஸோ காணும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் தான் ஸ்பாய்லர் கிடையாது, ட்ரெய்லர்லேயே இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன், காணும் அப்படிங்கிறதுக்காக அம்மாவை தேடி 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 அலைகிறாங்க. அப்போ இதை பேசிக்காக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு எங்கள் ஊர்லேயே சில மேட்டர்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, அவங்க நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா வளர்த்தி நல்ல சாப்பாடு போட்டு நல்லா கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்தி பாதுகாத்தா எங்க பையன் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டான்டா அப்படின்னு வந்துட்டு அவங்க அப்பா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு அவன் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா பார்த்துக்க மாட்டான். ரீல்ஸ்ல வருது, ரீல்ஸ்ல ஏகப்பட்ட ரீல்ஸ்ல வருது. நேராக கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்து விடுறாங்க. அவர் அப்பா அது நான் சொல்றேன், இது ஓல்டேஜ் ஹோம் விட்டுட்டோம்னா முடிஞ்சிச்சு, ஓல்டேஜ் ஹோம்ல விட்டோம்னா முடிஞ்சிச்சு. நான் சொல்றேன், அவங்க அப்பா வந்து அப்படி நின்று பார்க்கும்போது லைக் வந்துட்டு இவனை சின்ன வயசுல ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு டாட்டா காமிச்சிட்டு போற மாதிரியும், இப்போ அவன் வந்துட்டு இந்த மாதிரி அந்த நாயை வளர்த்ததுக்கு இப்போ அது வந்துட்டு என்ன வந்து ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டு அது டாட்டா காமிச்சு போற மாதிரியும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசுல உடனே அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த ரீல்ஸ் நான் பார்த்தப்போ, ஸோ அந்த ரீல்ஸ் நான் சேவ் எல்லாம் பண்ணல, எனக்கு அது வீடியோ பண்ண அவசியம் கிடையாது, நான் சொல்றேன் அவ்வளவுதான். ஓகே, அப்போ அந்த மாதிரி வந்துட்டு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அம்மா அப்பா வந்துட்டு பார்த்துக்க முடியல அப்போ வந்துட்டு ஓல்டேஜ் ஹோம்லாம் விட்டுறாதீங்க. அதை விட ஒரு பெரிய பாவம் வந்துட்டு கிடையாது. நீங்க சொல்லலாம், எனக்கு வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்கடா, அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ அந்த டைம் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, அவங்கள பாத்துக்கிறதுக்கு என்னால் முடியல அப்படின்னா வந்துட்டு சின்ன வயசுல நீ வந்துட்டு என்னெல்லாம் சேட்டைகள் பண்ணியிருப்ப, நீ சின்ன வயசுல என்னெல்லாம் பிரச்சனை பண்ணியிருப்ப, நீ ஒரு 12th ஒரு 11th ஒரு 10th படிக்கும் போது என்னெல்லாம் பிரச்சனை வந்துருக்கு, உனக்கு எவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, உன்னை காலேஜ் படிக்கும்போது வந்துட்டு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லாம் வந்துட்டு அவங்க ஒன்னு இதை வளர்க்கறதுக்கு முன்னா அமைதியா இருந்திருக்கலாம் அப்படின்னு தூக்கி போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், உன்னை கை கழுவி விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும். ஸோ அதை நீங்க நினைச்சு பாருங்க. இன்னையில இருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் ஒன்று சொல்றேன், நீங்க வந்துட்டு யாரை கவனிக்கிறீங்களோ இல்லையோ உங்களை பெற்று வளர்த்த அம்மா அப்பா வந்துட்டு கை விட்டுறாதீங்க. நீ ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது வந்துட்டு நான் ஏன் இவ்வளோ அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு தன்னோட அம்மா அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு தோணும். ஆனா அதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொருளை திரும்ப கேட்க மாட்டீங்க, திரும்ப வந்து கேட்கறதுக்கு மனசு வராது. ஸோ என் அம்மா அப்பா வந்துட்டு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறத காமிப்பாங்க, அப்பவே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அது வந்துட்டு அவங்க தப்பு கிடையாது, பட் ஆனா வந்துட்டு அது நம்ம புரிஞ்சு வாழ்ந்துக்காங்க. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு நீங்க இனிமேலாவது கொஞ்சம் கரெக்டா இருங்க. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு அதை பத்தி கொஞ்சம் சிமிலரிட்டியா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு டாப் நாச்சா இருக்கு. தெரியாம எடுத்து விளக்கிட்டேன், இரு கை கொடுத்துரு. அண்ட் மாறன் அவரோட லொல்லு சபா மாறன் இருக்காரு. ஸோ மாறன் அவரோட காமெடி வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ எக்ஸ்ட்ரா கொண்டு போகும். அண்ட் தினேஷ் அண்ட் மாறன் அவரோட அண்ணன் தம்பி பாசங்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வேலிடா இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு அண்ணன் தம்பி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க, கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலா இருக்காங்க, அண்ணன் அண்ணி அந்த மாதிரி சண்டை எல்லாம் வரல. ஸோ சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து விஜய் சித்துவோட விளாக்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. என்னடா ஞாபகம் வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு டிராவல் விளாக்ஸ், அங்க போறது இங்க போறது, பைக்ல போறது பஸ்ல போறது, ஸோ எல்லாம் காமிச்சாங்க. ஸோ ஃபன்னா தான் போச்சு. ஓவரால் லேக் வந்துட்டு கொஞ்சமா தான் இருந்துச்சு. ஸோ நான் இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5/4 கண்டிப்பா கொடுப்பேன். கண்டிப்பா 4 இருக்கு. அந்த 1% என்ன அப்புறம் வந்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே வந்துட்டு இழுத்துக்கிட்டே பண்ண மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா அந்த டிராவல் ரொம்ப நேரம் வேணும்ட்டே காமிச்ச மாதிரி இருந்துச்சு, டைம் ஓட்டணும்னே காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது போர் அடிக்கல, பட் அதை காமிக்காம கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். லைக் ரொம்ப உள்ள போய் காமிக்க வேணாமே அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்துட்டு நாய் வந்துட்டு அந்த குட்டிங்களுக்கு பால் கொடுக்குற மாதிரி, ஒரு ரோட்ல வந்துட்டு அம்மா அவங்க குழந்தைங்க வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி, அண்ட் ஒரு இடத்துல வந்து பிரெக்னென்ட் லேடிஸ் வந்துட்டு தன்னோட அந்த குழந்தைய வந்துட்டு சுமந்துட்டு இருக்கிற மாதிரி, அண்ட் வந்துட்டு தன்னோட அட்டல் தினேஷோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகிற குழந்தை வரும்போது அவங்க அம்மா பேர் அவங்க குழந்தைய வைக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன் வந்துட்டு அம்மா சென்டிமெண்ட்டுக்காகவே வச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு இன்னொரு பர்டிகுலர் சீனை காமிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு ட்ரெயின்
சொல்லி ஆகணும். ஸோ ட்ரெயினில் வந்துட்டு கஷ்டப்பட்டு பூந்து வந்து வர்றது, வந்துட்டு கால் மேலே காலை போட்டுட்டு வர, தள்ள தட்டிக்கிட்டு வர்றது, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன் காமிச்சிருந்தாங்க. அதுவும் படத்தை பாருங்க. அண்ட் மாறன் அவரோட அந்த கோவமான ஃபேஸும் அண்ட் ஆங்கிரியான அந்த மூமெண்ட்ஸும் அண்ட் வந்துட்டு எமோஷனல் சைடும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப கட்டுப்பேற்றாமல், ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல், ரொம்ப காமெடியும் பண்ணாமல், படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஜேபேபி மூவியோட படத்தையும் பாருங்க. அண்ட் அட்டகத்து தினேஷ், ஊர்வசி மேம், தினேஷ் அண்ட் வேற ஒருத்தங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த படத்தை வந்துட்டு ஒரு தூண் மாதிரி தாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதர் படத்தை எல்லாம் நம்ம எவ்வளோ கொஞ்சம் வேல்யூ பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம தமிழில் ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு வந்துட்டு போகாமல் அந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இது வந்துட்டு நான் கண்டிப்பாக சொல்றேன். ஏன்னா நம்ம ஒரு மூவி ரிவ்யூ பண்றதுனாலையும் வந்துட்டு நம்ம மூவிஸை பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலையும். ஸோ இந்த படம் வந்துட்டு காலத்துக்கு மரியாதை நான் சொல்றேன். ஏன்னா இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வந்துட்டு திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை யாருமே இல்லை, நான் தான். பொறுக்கிடா நீ. பாய்.